Good morning students. Integral calculus next example in the video discuss பண்ணலாம். Evaluate integral 0 to 1 log of 1 plus x divided by 1 plus x square into dx. இதுக்கான solution. First நம்ம இங்கே x இருக்கு இல்லையா, இதுக்கு substitution கொடுத்து இந்த given integral equation நம்மளால solve பண்ண முடியும். கவனிங்க, let x is equal to tan theta அப்படின்னு நம்ம substitution கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸுக்கு tan தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது dxனுடைய வேல்யூ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இப்போ tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா இல்லையா. அதாவது எக்ஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நமக்கு இந்த இன்டெக்ராண்ட் இருக்குது, இதை நம்ம அப்படியே டோட்டலாக என்ன பண்ணுறோம், தீட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது லிமிட் இருக்கு இல்லையா, 0 to 1 அப்படிங்கிற லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது எக்ஸினுடைய வேல்யூ 0லேருந்து 1 வரைக்கும் வேரி ஆகிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம தீட்டாவுக்கு இப்போ கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். இப்போ தீட்டா எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது லோயர் லிமிட் 0 தானே எக்ஸுக்கு, அப்போ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இங்கே எக்ஸினுடைய வேல்யூ 0 ஆகும் இல்லையா. அப்போது இந்த tan லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா tan inverse ஆஃப் 0, tan inverse ஆஃப் 0 என்னுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 0னே தெரியும் இல்லையா. அப்போ தீட்டாவுடைய வேல்யூ நமக்கு இங்கே 0 ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஈக்குவல் டு tan தீட்டான்னு இருக்கும். டேனை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணும்போது tan inverse ஆஃப் 1 is equal to theta அப்படின்னு இருக்கும். tan inverse ஆஃப் 1 வேல்யூ π/4 இல்லையா, அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து லிமிட் வந்து 0 to 1 இருக்குது எக்ஸில். அப்போது நம்ம தீட்டாவுக்கு மார்க் பண்ணும்பொழுது லிமிட் வந்து 0லேருந்து π/4 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேரி ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிவன் ப்ராப்ளத்தை நம்ம x is equal to tan தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இங்கே நோட் பண்ண முடியும் இல்லையா, அதை தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ கவனிங்க, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் எப்படி நோட் பண்ணலாம் நம்ம, அதாவது integral 0 to 1 log of 1 plus x divided by 1 plus x square into dx. இப்படி தான் நமக்கு given ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம தீட்டாவுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, integral 0 to π/4 அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் சேஞ்ச் ஆகுது. இங்கே log of 1 plus xன்னு இருக்கு இல்லையா, 1 plus xக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம், tan தீட்டா நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 1 plus x ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அதை 1 plus tan ஸ்கொயர் தீட்டா, எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 plus x ஸ்கொயருங்கிறது 1 plus tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். இன்ட்டு டி தீட்டா மார்க் பண்ணணும். சரி, இங்கே டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். டிஎக்ஸினுடைய வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் நம்ம டோட்டலாக கிவன் இன்டெக்ரலை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/4 log of 1 plus tan theta divided by, இந்த இடத்துல 1 plus tan square theta இருக்கு இல்லையா, அது வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இப்படி மார்க் பண்ண முடியும். இங்கே ஆல்ரெடி ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது இன்டூ டி தீட்டா. இப்போ இந்த 2 டேர்மும் நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். இப்போ கிவன் இன்டெக்ரல் வேல்யூ எப்படி நமக்கு நோட் பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to π/4 log of 1 plus tan theta into d theta இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இப்போ இந்த இன்டெக்ரலை நம்ம கேபிட்டல் ஐ அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதாவது லெட் கேபிட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/4 log of 1 plus tan theta into d theta. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன, we know that இன்டெக்ரல் 0 to a f of x dxன்னு மார்க் பண்ணுவோம். இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்கிறதுனால இன்டெக்ராண்ட் நம்ம f of theta into d theta அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம மார்க் பண்ண முடியும், இன்டெக்ரல் 0 to a f of a minus theta into d theta இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இப்போ கவனிங்க, நம்ம இந்த ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி படி நம்ம ப்ராப்ளத்தில் a உள்ள இடத்துல π/4 இருக்குது, இங்கே f of theta உள்ள இடத்துல இங்கே நமக்கு log of 1 plus tan theta இருக்குது. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 to π/4 log of 1 plus tan theta into d theta equal to integral 0 to π/4 log of 1 plus tan theta உள்ள இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், a minus theta. a minus theta நம்ம ப்ராப்ளத்தில் a வந்து π/4 இல்லையா, அப்போ π/4 minus theta
இன்டூ டி தீட்டா இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். நோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? which is equal to integral 0 to pi by 4 log of 1 plus tan a minus b அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ tan a minus bன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம ஃபார்முலா நோட் பண்ணுவோம்? tan a minus tan b divided by 1 plus tan a tan b நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அதாவது tan a ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுவோம். ஏங்கிறது இங்கே pi by 4 tan a minus tan b divided by 1 plus tan a tan b into d theta இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் d theta. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? which is equal to integral 0 to pi by 4 log of 1 plus இப்போ tan pi by 4 ஓட வேல்யூ 1 நமக்கு தெரியும் இல்லையா, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 minus tan theta divided by 1 plus இங்கேயும் tan pi by 4 ஓட வேல்யூ 1 into tan theta நமக்கு tan thetaனே ஆகும் into d theta. இப்படி நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 plus tan theta இருக்கு இல்லையா, இதை நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 1 plus tan theta, அதாவது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால் 1 plus tan theta ஆகுது. பேலன்ஸ் என்ன இங்கே இருக்குது? 1 minus tan theta whole divided by 1 plus tan theta into d theta. இப்போ இந்த ப்ளஸ் tan theta இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் tan theta இருக்குது. இப்போ இந்த 2 டேர்மும் நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி நம்ம மார்க் பண்ண முடியும்? which is equal to integral 0 to pi by 4 log of 2 divided by 1 plus tan theta into d theta இப்படி மார்க் பண்ண முடியும். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்? ஏற்கனவே என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்? இங்கே 0 to pi by 4 log of 1 plus tan theta into d theta நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, இதை நம்ம எப்படி நோட் பண்ணிக்கலாம்? கேபிட்டல் ஐன்னு நம்ம இங்கே நோட் பண்ணிடலாம். அப்போது நமக்கு லாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணி முடிக்கும்போது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? கேபிட்டல் ஐன்னு இருக்குது. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன்ஸ்லையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கேபிட்டல் ஐன்னு இருக்குது. இப்போ ஆட் பண்ணும்பொழுது என்னாகும்? adding equations 1 and 2 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு 2i அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 1 plus tan theta into d theta. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்ம் நம்ம நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது நமக்கு? அதை நம்ம இங்கே ஆட் பண்ணணும். இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 2 divided by 1 plus tan theta into d theta. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? இதை சால்வ் பண்ணி நம்ம நோட் பண்ண முடியும் இல்லையா? எப்படி நோட் பண்ணுவோம்? இன்டெக்ரலை காமனாக நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். integral 0 to pi by 4 log of 1 plus tan theta இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு log of 2 divided by 1 plus tan theta. நெக்ஸ்ட்டு d thetaவை நம்ம என்ன பண்ணணும்? காமனாக மார்க் பண்ணணும். இப்படி நம்ம நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே log a ப்ளஸ் log b அந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, அப்போ log of ab அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும் லாகர்தமிக் ப்ராப்பர்ட்டி படி. இப்போ கவனிங்க எப்படி நோட் பண்ணலாம்? இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 1 plus tan theta into 2 divided by 1 plus tan theta into d theta இப்படி மார்க் பண்ண முடியும். இங்கே இந்த 1 plus tan thetaவும் இந்த 1 plus tan thetaவும் நமக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி மார்க் பண்ணலாம்? இன்டெக்ரல் 0 to pi by 4 log of இங்கே நமக்கு இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 2 மட்டும்தான் இங்கே இருக்குது. log 2 into d theta இல்லையா? இப்போ log 2ஓட வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட்லேயே இன்டெக்ரல்லேருந்து நம்ம வெளியில் மார்க் பண்ணிடலாம். அப்போது log 2 into integral 0 to pi by 4 d theta அப்படின்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் which is equal to
log 2 இன்ட்டு டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு தீட்டா 0 to π/4ன்னு நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் log 2 இன்ட்டு π/4 மைனஸ் 0 அப்படின்னு ஆகும். இப்போ இதனுடைய வேல்யூ π/4 log 2 இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ இருந்தது, 2 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணும்பொழுது 2i அப்படின்னு இருந்தது. இப்போ 2னுடைய வேல்யூ இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா i ஈக்குவல் டு π/8ன்னு ஆகிடும். இங்கே log 2 இதுதான் கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு.